அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸில் யூனிட் 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அதில் சாப்டர் 7 கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இந்த டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் வந்து வாலண்டரி ஆர்கனைசேஷன். வாலண்டரி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய தன்னார்வ உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது. The membership of a cooperative society is open to all. Any person with a common interest can become a member. The membership fee is kept low so that everyone would be able to join and benefit from cooperative societies. At the same time, any member who wants to leave the society is free to do so. There are no entry or exit barriers. அதாவது இதில் வந்து என்னென்னா வாலண்டரி அப்படின்னா அவங்களே சுயமாக அவங்க போய் ஜாயின் பண்ணிக்கக்கூடியது. ஸோ அதுதான் வந்து வாலண்டரி அப்படிங்கிறது. இந்த கோஆபரேட்டிவ் இதில் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு வாலண்டரி இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் இதில் மெம்பர் ஆகலாம். இதில் வந்து ஒரு ஜென்ரல் ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா இதில் வந்து யார் வேணாலும் மெம்பர் ஆகலாம். அதுக்கு உண்டான வந்து அமௌண்ட்டு ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து எக்கனாமிக்கலாக வந்து பேக்வேர்டாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதில் மெம்பராக ஆகலாம். ஸோ அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை எவ்வளோ டெவலப் ஆகிறாங்களோ அது வரைக்குமே அதில் மெம்பராக இருக்கலாம். சப்போஸ் இதிலேருந்து வெளியில் போகணும் அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு பேரியர்ஸ் எந்த தடையும் இல்லை, அவங்க வந்து ஈஸியாக வெளியில் போயிடலாம். இதில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா மெம்பர்ஸ் வந்து வாலண்டரியாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்க வெளியில் போகணும் அப்படின்னா அவங்கள வந்து ஈஸியாக அவங்க வெளியே போயிடலாம். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு அட்வான்டேஜு. செகண்டு ஈஸி ஃபார்மேஷன், அதாவது எளிமையான தோற்றுவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. Cooperatives can be formed much easily when compared to a company. Any 25 members who have attained majority can join together for forming a cooperative society by observing simple legal formalities. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெம்பர்ஸ் அப்படிங்கிறதுனா குறைஞ்சபட்சம் 25 பேர் இருந்தால் போதும். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அந்த ஆர்கனைசேஷனை வந்து ஆரம்பிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து எந்த இது அதிகமும் கிடையாது. ஸோ 25 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்கள ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிக்கலாம். அதுதான் ஈஸி ஃபார்மேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்னென்னா மக்களாட்சி அப்படிங்கிறது. A cooperative society is run on the principle of one man, one vote. It implies that all members have equal rights in managing the affairs of the enterprise. Members with money power cannot dominate the management by buying majority shares. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களாட்சி அப்படிங்கிறதுனா இதில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் சேர்ந்து அந்த கம்பெனியை நடத்துறது. இதில் வந்து சொல்லக்கூடியது என்னென்னா ஒன் ஓட் ஒன் பர்சன் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு, அதுதான் ஒன் மேன் ஒன் ஓட் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ அதனால அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருந்தாலும் அவருக்கு வந்துங்கிறது ஓட் அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ அதனால் இவங்களை என்ன இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரும் இதில் வந்து டாமினேட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பொதுவானது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ப்ளஸ், அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுக்கறது. The surplus generated by the cooperative societies is distributed in an equitable manner among members. Therefore, all the members of the cooperative society are benefited. Further, the society is also benefited because a
sum not exceeding 10% of the surplus can be utilized for promoting the welfare of the locality in which the cooperative is located. அதாவது நம்மள கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் அதாவது ப்ராஃபிட்டு அதை வந்து என்ன பண்ணால் எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஷேர்ஸாக பிரித்து கொடுப்பாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுக்கும் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும். இதில் வந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டில் 10% வந்து பார்த்திங்கன்னா அந்த சொசைட்டியோட ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட வெல்ஃபேர் அது அந்த லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பீப்புளுக்காக வெல்ஃபேருக்காக இவங்க செலவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு லிமிட்டட் லைபிலிட்டி. The limited liability of the members in a cooperative society is limited to the extent of their capital contribution. They cannot be personally held liable for the debts of the society. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லயபிலிட்டி அப்படிங்கிறது பொறுப்பு அப்படிங்கிறது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டட் அதாவது வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில லைபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது அவங்க எவ்வளோ ஷேர் வாங்கினாங்களோ அது அந்த கேபிட்டலோட அதோட முடிஞ்சிடும். அவங்க எந்த அளவுக்கு அந்த சொசைட்டி லாஸ் ஆகுதோ அவங்களுக்கு அந்த அவங்க எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்களோ அதோட பேர் பண்ணால் போதும். மற்றது எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க தேவையில்லை. ஸோ அதுதான் வந்து லிமிட்டட் லைபிலிட்டி அப்படிங்கிறது. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து கலைக்கிறப்ப இதோட அந்த குரூப் வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டிசால்வ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த கம்பெனி வந்து அந்த ஃபினான்ஷியல் லைபிலிட்டியில் வந்து அதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க சொந்த சொத்துக்களெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, அவங்கள அதிலிருந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு லைபிலிட்டி இருக்கோ அதை மட்டும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து லிமிட்டட் லைபிலிட்டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு 6th செப்பரேட் லீகல் என்டிட்டி. இது வந்து என்னென்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்குன்னு தனியாக ஒரு லீகல் இருக்குது, சட்ட திட்டங்கள் இருக்குது. A cooperative society enjoy separate legal entity which is distinct from its members. Therefore, its continuance is in no way affected by the death, insanity or insolvency of its members. It enjoys perpetual existence. இதில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்குன்னு தனியாக சட்டங்கள் இருக்கிறதுனால இது வந்து ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி, அதாவது தனித்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் மெம்பர்ஸ் வந்து அவங்க சப்போஸ் இறந்துட்டாலோ இதை வந்து இதிலிருந்து வெளியில் போயிட்டாலோ அல்லது இன்சால்வென்சி நொடிப்பு நிலை வந்துடுறது, அடுத்தது வந்து மனநிலை பாதிக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து சொசைட்டி வந்து கலைக்க தேவையில்லை. ஒருத்தர் வெளியில் போயிட்டாங்கன்னா இன்னொருத்தரை வச்சு நம்ம ஜாயின் பண்ணி அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் இதுக்கு டிசால்வ் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 7th ஈச் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஈச். அதாவது இது வந்து ஒரு பொது நலன், சோசியல் வெல்ஃபேர் அந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து தமிழில் சொல்லணும் அப்படின்னா அனைவரும் ஒருவருக்காக ஒவ்வொருவரும் அனைவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பொது நலன் தான் இருக்கும். Cooperative societies are formed on the basis of self-help and mutual help. Therefore, members contribute their efforts to promote their common welfare. ஸோ இதில் வந்து பொது நலன் தான் அதிகமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் அதாவது மற்றும் அண்டு மியூச்சுவல் ஹெல்ப் அதாவது சுய உதவி மற்றும் ஒருவருக்கொருவர் உதவி புரிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தான் வந்து ஈச் ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பேர் சேர்ந்து அப்படின்னா அவங்க ஒரு ஃபினான்ஸ் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு அமௌண்ட்டு இது பண்ணி அவங்க எல்லாம் அதில் யாருக்கு அப்போ பணம் தேவையோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மீதி அடுத்த மாதம் இன்னொருத்தருக்கு
கொடுக்குறாங்க. ஸோ இதே போல் தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையும் இருக்கக்கூடியது. அவங்க ஒருத்தர் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, வரக்கூடிய இன்கம் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து காமன் வெல்ஃபேர் அப்படிங்கிறது, ஈச் ஃபார் ஆல் அண்டு ஆல் ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு 8th, கிரேட்டர் ஐடென்டிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது இதில் என்னென்னா ஒரு சிறப்பான நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. It operates in a limited geographical area and therein greater identity of interest among members. Members would be interacting with each other. They can cooperative and manage the activities of the society in a more effective manner. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சிறப்பான நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை அது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து அது ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் வந்து இதில் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் எல்லாருமே வந்து பழக்கப்பட்ட நண்பர்கள், இந்த மாதிரி உறவினர்கள் இவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இதில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து அது கோஆப்ரேட்டிவ், அதாவது கூட்டாக சேர்ந்து உழைக்கிறது, அதுதான் வந்து கோஆப்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் அது வந்து என்னென்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு சிறப்பான செயல்பாடுகளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 9th, கவர்மெண்ட் சப்போர்ட். இது கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இதுக்கு கிடைக்கும். த கவர்மெண்ட் வித் எ வியூ டு ப்ரமோட் த growth of cooperative societies extends all support to them. It provides loans and cheap interest rates, provides subsidies, etc. இதில் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டெவலப் ஆகிட்டு வர்றதுனால வரும்போது அவங்க கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சலுகை, அதாவது லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது சீப் ரேட்டுன்னு சொல்கிறோம். அது இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து கடன் கொடுக்கறது, அது ரொம்ப லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது. அப்புறம் சப்சிடிஸ், அதாவது மானியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்னன்னா இன்னும் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ அவங்களுடைய கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் இன்னும் ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு இன்னும் அவங்க டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 10th, எலிமினேஷன் ஆஃப் மிடில்மேன். அதாவது இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, மிடில்மேன் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறது. Cooperative societies can deal directly with the producers and with the ultimate consumers. Therefore, they are not dependent on middlemen and can save the profits enjoyed by the middleman. அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் மிடில்மேன் இடைத்தரகர்களுக்கு எந்த ஒரு வேலையும் அங்கே இல்லை. ஸோ அதனால் கன்சியூமருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து கொடுக்குறதுனால ப்ரைஸும் கம்மியாக கொடுக்க முடியுது. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் மிடில்மேன் இல்லாததுனால மிடில்மேன் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் இவங்களுக்கு குறைச்சலாக பணம் கிடைக்கும், கன்சியூமருக்கு விலை அதிகமாக இதில் பொருள் கிடைக்கும். அதனால் என்னாகும் அப்படின்னா அந்த கம்பெனி மேலே ஒரு நல்ல பேர் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மிடில்மேனை வந்து இல்லாமல் இவங்க டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், கன்சியூமருக்கும் ஒரு கூட்ஸ் வந்து நல்ல கூட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 11th, டேக்ஸ் கன்செஷன், அதாவது வரி சலுகை அப்படிங்கிறது. To promote the cooperative movement and also because of the fact that it is a non-profit enterprise, government provides various exemptions and tax concessions. அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அதில் வந்து நான் ப்ராஃபிட் என்டர்பிரைஸ், இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லாபமில்லா நிறுவனம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வேரியஸ் எக்ஸம்ஷன்ஸ் அண்டு டேக்ஸ் கன்செஷன், இவங்களுக்கு வந்து நிறையா சலுகைகள் கொடுக்குறாங்க. அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து கம்மியாக போடுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ப்ராடக்ட் நல்லா இருக்கும், அவங்கள ப்ரொடக்ஷனும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 12th,
rural credit. Cooperative societies have contributed significantly in freeing villagers from money lenders. Earlier, money lenders used to charge high rates of interest, and the earnings of the villagers were spent on payment on interest alone. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் கிரெடிட் அப்படிங்கிறதுனா கிராமத்தில் கொடுக்கக்கூடிய கடன். இதில் சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த மணி லெண்டர்ஸ், அதாவது கந்து வட்டிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி லெண்டர்ஸ் இருக்காங்க. அடுத்தது வந்து அந்த நாட்டு வங்கிகள் அப்படிங்கிறது, அது என்னென்னா ஊருக்குள்ளே ஒரு பேங்க், சின்ன பேங்க் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் அவங்க அந்த கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட கடன் வாங்கிட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கடனை கட்ட முடியாமல் ரொம்ப கொடுமைகளாக இருந்தாங்க. அந்த கொடுமையிலிருந்து இவங்க மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணாங்கன்னா, லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், குறைஞ்ச வட்டியில் அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இதனால் அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூரல் கிரெடிட்னால அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்ச அளவு வட்டியில் அவங்களுக்கு பணம் கிடைக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தொழிலை வந்து இன்னும் டெவலப் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேறு ஒரு தொழிலை வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால் அவங்க வாங்கக்கூடிய கடனை வந்து ரெகுலராக கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து டிஸ்கவுண்ட், அதாவது தள்ளுபடி பண்ணுறது. ஸோ தள்ளுபடி பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து ரூரல் கிரெடிட்டை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, cooperatives provide loans at cheaper interest rates and have benefited the rural community. After the establishment of cooperatives, the rural people were able to come out of the grip of money lenders. அதாவது அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து குறைஞ்ச அளவு வட்டியில் அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்ததுக்கப்புறம் அந்த ரூரல் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறையா பெனிஃபிட் கிடச்சிது. ஸோ லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கந்து வட்டிக்காரங்கிட்ட இருந்து அவங்க இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு குறைஞ்ச அளவுக்கு வட்டி கிடைக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தொழிலை வந்து அவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லோன், அந்த கடனை வந்து தள்ளுபடி பண்ணுறதுனால, அப்புறம் அந்த வட்டியை வந்து தள்ளுபடி பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இல்லை சப்போஸ் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இஎம்ஐ, அந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க இந்த ரூரலில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அவங்களுடைய வெல்ஃபேர் வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாப்பிக்கோட இந்த வீடியோ முடிச்சுக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களைய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.